பொன்குமார் தான் இயக்குனர். ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு திரைப்படம் பார்க்குறதுக்கு. இவர் சொன்ன மாதிரி ஃப்ரெண்டு, அவங்க ரெண்டு நான் சொன்ன ஃப்ரெண்ட்ஸுன்றாங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் நண்பர் கணேஷ் பாபு சொன்னதில் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியது. சித்திக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு டைலாக் கூட வெளி டைலாக் எழுத மாட்டார். அவர் ஏதோ அந்த இடத்துல ஸ்பாட்ல இருந்து ஒரு வடிவல் சிரிச்சது பார்த்து சொல்லிட்டாரு. ஆனால் எல்லா டைலாக்குமே சித்திக் சார் ஸ்கிரிப்ட்ல இருக்கும். ஏன்னா நான் ஒரு டைலாக் ரைட்டராக ஒர்க் பண்ணாங்க பாஸ்கர் ராஸ்கல்ல. ஒரு டைலாக் கூட ஒரு வேற டைலாக் சொல்ல விட மாட்டார். எந்த வேணாடுவார், எனக்கு தெரியும் இது போதும் அப்படின்ட்டுவார். ஆணையே பிடிக்கமான டைலாக் வந்து சித்திக் சார் கோகுலகிருஷ்ணா எழுதின டைலாக் தான். அது வடிவேல் சொன்ன டைலாக்லாம் கிடையாது. தவறான ஒரு செய்தியை போச்சு. ஏன்னா நான் ஸ்பாட்ல இருக்கிற அதனால தெரியும். ஒரு டைலாக் கூட சொல்ல விட மாட்டேன். ஒரே ஒரு டைலாக் நான் சொந்தமாக போட்டேன் அந்த படத்துல. பிரமன்ராஜ் சார் கேட்பா, டேய் நேற்று பஸ் ஸ்டாண்ட் என்ன நடந்தது அப்படின்வாரு. நான் ஒன்று ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்வேன். ஒன்று கட்டு அப்படின்ட்டார் டைரக்டர். என்ன இது டைலாக்? அவர் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார் இது ஒரு மாதிரி கல்ட் ஜோக்கு சார் அப்படி. அதெல்லாம் வேணான்ட்டா. இல்லை சார் வச்சுக்கலாம் சார் ப்ளீஸ். சரி வச்சு சொல்லுங்க அப்படின்னு வச்சுட்டு போனார். அந்த ஒரு டைலாக் தான் அந்த போர்ட்டல் படத்தில் சொந்தமாக ஒரு நடிகர் சொன்ன டைலாக். அது கூட சிம்பு இருக்கார், டிஆரோட சன்னு. அவர் எங்கே பார்த்தாலும் சொன்ன டைலாக் தான். சார் எனக்கு ஃப்ரெண்ட்ஸில் ஆணி பிடிங்களோட எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக்கு ஆடு நடந்தது மாடு நடந்தது அப்படின்னு தான் சொல்லுவார். அந்த மாதிரி சித்திக் சாரை பொறுத்தவரைக்கும் எவ்ரி திங் இஸ் இன் பேப்பர், எவ்ரி திங் இஸ் மைண்ட். ஒன்று கூட வெளியில் எடுக்க மாட்டார். அதே மாதிரி கோகுலகிருஷ்ணாட்ட டைலாக் எழுதிட்டு அதை படிக்க சொல்லுவார். படிக்கும் ஒரு வார்த்தை விட்டாலும் திருப்பி எழுதி சொல்லுவார். அதுதான் பாஸ்கர் ராசன் டைலாக் ரைட்டர் ஒர்க் பண்ணதுனால சொல்கிறேன். எல்லா டைலாக்ஸும் அவர் கண்டிப்பாக பண்ணுவார். அற்புதமான ஒரு திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் நேரத்தில் சூர்யா நானும் ரொம்ப ரொம்ப ஜோவியில் பழகிட்டு இருப்போம். ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் உடுமலைப்பேட்டில் ஷூட்டிங், ஃப்ரெண்ட்ஸ் ஷூட்டிங்கு. அப்போ தெனாலி ஷூட்டிங் கொடைக்கானல் மேலே நடக்கும். நைட்டு இங்கேருந்து காரில் கிளம்பி மேலே போனோம். அங்கே போயிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சுட்டு அங்கேருந்து நைட்டு கிளம்பி இங்கே வரோம். அவ்வளோ பிஸி. அந்த நேரத்துக்கு இங்கேருந்து போகும்போது சூர்யா ஜோதிகா கேட்டதா சொல்லு, இது கேட்கறது தான் என் வேலை. நான் அங்கே போய் மேடம் சூர்யா அபவுட் யூ ஆஸ் எனக்கு பாதி இங்கிலீஷ் தான் தெரியும் சொல்லி முடிச்சாங்க. தேங்க்யூ அப்படிங்க. மறுபடியும் போகும்போது என்னை பற்றி சொல்லு வேணும். நான் வந்தேப்பா தங்கச்சி ஒன்று கேட்டதுப்பா அப்படின்னு பயங்கர சந்தோஷம். ரெண்டு பேருக்கும் இவரோட தூது போயிட்டு வந்து என் வேலையை ஆரம்பிச்சேன். வேற அதை விட பெருசாக ஒன்றும் இல்லை, சாதிக்கிறதுக்கு இல்லை. அப்படி காதலை வளர்த்த ஒரு படம் அது. அந்த படம் மட்டும் இல்லை, அமர்கலத்தில் அப்படிதான். ஷாலினி அஜித்தை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது. நான் உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன் அஜித்துக்கு. அஜித் சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க, நான் ஃபேமிலிக்காக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணேன், புரியுதா? ஏன்னா சினிமா அப்படி இப்படின்னு அப்படியே அதை ஸ்டரன் சார் டைரக்டர் அவர் இதில் பார்க்குறாரு மானிட்டரில். என்ன அவன் சீரியஸாக பேசிட்டு இருக்கிறான், வாங்க அப்படி கூப்பிட்டாரு. என்ன பண்ணுறீங்க? இல்லைப்பா அஜித்துக்கு நான் சில அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்? இல்லை இது மாதிரி சினிமாவில் இருக்கிற யாரையும் லவ் பண்ண வேணாம் அப்படி. பாவி ஷாலினி லவ் பண்ணுறாங்க, அடுத்த மாதம் கல்யாணம், உனக்கு படம் வேணும் வேணாமா இத்தோட போடு மிரட்டினார். அத்தோட வாய முன்னோன்னா நான் பேசவே இல்லை அதுக்கப்புறம். அதனால ஒரு அற்புதமான திரைப்படம். ஃப்ரெண்ட்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் ரசித்து பண்ணார் டைரக்டர். அவர் ஒரு கிரேட் ஹியூமரிஸ்ட். அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியாது. அப்படி ஒரு டைரக்டர் இருந்தது எங்களுக்கெல்லாம் மாபெரும் இழப்பு. ஒரு டைரக்டர் இல்லாமல் ஒரு கேரக்டர் கிரியேட்டிவ் பண்ண முடியும். நேசம்னு கேரக்டர் அவர் தான் கிரியேட் பண்ணார். அது ஜெகி பண்ணியிருப்பார் அதில். அதே மாதிரி இளையராஜா படம் பார்த்துட்டு சொன்னார், சூர்யா பண்ணாரு விஜய் பண்ணார் ஓகே, ஆனால் அந்த கேரக்டர் ரமேஷ் நான் செலக்ட் பண்ணி பாருங்க அதுதான் கரெக்ட் இருந்தார். ஏன்னா அந்த கேரக்டர் படத்தில் மலையாளத்தில் சீனிவாசன் பண்ணியிருப்பார். இஸ் எ டைரக்டர், ஆக்டர், ரைட்டர். அதனால நானும் டைரக்டர் ஆக்டர்னால அது ரொம்ப ஒரு பிடிச்சி போச்சு. அதனால் அவர் சொன்னார், நீ கரெக்டான ஆளை செலக்ட் பண்ணிக்கன்னு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் ஃப்ரெண்ட்ஸில் நமக்கு பாதிச்சு. பாருங்க 23 வருஷம் கழிச்சு மறுபடியும் படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பெரிய ப்ரெஸ் மீட்டு வைக்கிறோன்னா அது நமக்கு ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் இல்லையா? யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் வந்தாலும் சொன்னாங்க, நான் ஸ்கூலில் படிக்கும் பார்த்தேன். இப்போதான் தெரியும் நிறைய பேர் ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. அந்த விஷயம் எனக்கு இப்போதான் வெளியில் ஏன்னா எல்லாம் சின்ன பசங்க பார்த்து பூரா ஏன்னா நம்மளை பார்க்கும்போது பெருசாக பார்க்குறாங்க. இவர் என்ன எப்படியா இருக்கிறாரு, இன்னும் ஒரு வயசாக மாட்டேங்குது கிண்டல் பண்ணிட்டு போகிறாங்க பசங்க. இந்த மாதிரி சட்டையை போட்டால் வீட்டில் திட்டுறாங்க, சார் வயசாகிடுச்சுல இன்னும் இந்த மாதிரி சட்டையை போட இல்லைம்மா ஒரு கிளாமருக்கு போடுறேன் அப்படின்னு. அதனால் நல்ல ஒரு படம், திரைப்படம் என்றைக்குமே இருக்குது. அந்த காலத்தில் நாங்கள் சினிமா வர்ற காலத்தில் என்னை கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச காமெடி படம் என்ன? காதலுக்கு நேரமில்லை, ஊட்டி வர ஒருவன் சொல்லுவோம். அந்த 2 படம் தான் இப்பவும் பார்த்தாலும் எவ்வளோ வேணால் சிரிக்கலாம்.
அது மாதிரி இப்போ சிரிப்பதற்கான ஒரு படம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் ஷூட்டிங்லாம் போகும்போது எங்களை வெளியே அவுட்டோர் போகும்போது கேட்பாங்க, என்ன சார் ஒரு காமெடி படம் பண்ண மாட்டேன்றீங்களா சார், சிரிச்சு ரொம்ப நாளாச்சு சார், தியேட்டருக்கு வந்து அப்படியே சார் உயிரை விடுறீங்க. நான் சொன்னேன், அப்படிதான்ப்பா ஆகி போச்சு, மாறி போச்சு. ஏன் சார் நீங்கள் டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னா, நான் சொன்னேன் டைரக்ட் பண்ணலாம், ஆனால் டைரக்ட் பண்ணலாம் இந்த காலத்தில் ட்ரக் விற்கணும், இல்லைன்னா துப்பாக்கி புதுசாக கண்டுபிடிக்கணும், இது பண்ணலாம் கதை பண்ண முடியும். அப்படி ஆயிடுச்சு. இப்போ நல்ல ஒரு கதை சென்டிமெண்ட் சிரிப்புன்றதெல்லாம் கிடையாது. அதனால இந்த படம் நிச்சயமா தியேட்டர்ல பெரிய லெவல்ல போகணும்னு இறைவனை வேண்டுகிறேன். அதே மாதிரி விஜய் சார் வந்து ரொம்ப அற்புதமா பழகுவார். அந்த ஷூட்டிங் வர வரைக்கும் எனக்கு தெரியாது. நம்மளாம் போய் முதல்ல டைலாக் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படி பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டு என்னமோ அதை ப்ரிப்பேர்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அவர் அதான் பண்ண சைலண்டா இருப்பாரு. வந்து ஸ்பாட்ல நடிச்சாருன்னா அற்புதமா நடிச்சு போயிடுவாரு. அது எப்படிதான் அவருக்கு அவரு அந்த பான் கிஃப்ட் நினைக்கிறேன் அவருக்கு. அதே மாதிரி ஆமா பான் கிஃப்ட் வருது. அதே மாதிரி டப்பிங் கூட சரி, நான் போனா ஒரு டப்பிங் ஒரு லூப் வந்து ஒரு 4 தடவை பேசுவேன். ஆனா அவர் அப்படி ஒரே தடவை பார்ப்பாரு, கரெக்டா பேசுவார் டப்பிங்க. அவரு எக்ஸ்ட்ரானரி ஆர்டிஸ்ட் டப்பிங். அவரு எனக்கு தெரிஞ்ச நடிகர்கள் சிவாஜி கணேசன் மட்டும் தான் அவர் பேசிருக்காரு. அவர் மட்டும்தான் ஒரு தடவை போட்டுட்டு அப்படி பார்த்தாருன்னு வச்சுங்களேன், போடுறா ரீலன்னுவாரு, போட்டா படைப்பாடலாம் போட்டாங்கன்னா ஒரே டைம் தான் கரெக்டா பேசுவார். அது மாதிரி விஜய் அவ்வளோ அற்புதமான நடிகர், அற்புதமான கேரக்டர். அதே மாதிரி பந்தாலாம் கிடையாது, எங்களோட ஜாலியாக உட்காந்து பேசுவார், சந்தோஷமா இருப்பார். எந்த இடத்துலையும் நான் ஒரு ஹீரோ, நீ காமெடி அப்படிலாம் பழக மாட்டார். ரொம்ப அற்புதமான ஒரு பழக்கம். அது தேவயானி மேடத்துக்கு சொல்லணும்னா ரொம்ப முதல்ல ஜோதிகா தான் போட்டாங்க கேரக்டரில், அப்புறம் சிம்ரனில் போட்டாங்க, எல்லாம் போயிடுச்சு. அப்புறம் தேவயானி தான் நடிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு லக் இருக்குது, அவங்க எந்த படம் நடித்தாலும் சூப்பர் ஹிட். காதல் கோட்டையில் ஆரம்பித்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் எல்லா படமும் நடித்த படம்லாம் ஹிட்டு. அதனால் ரொம்ப அவங்களும் இந்த படத்தில் பெரிய பங்காயிட்டு. அந்த கோபம் படுற சீன்லாம் இந்த பாட்டு பார்த்துருப்பீங்களே, அந்த டென்ஷன், அந்த சாங்கை அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றி.